உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் நோ கிளைம் போனஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூப்பர் சார்ஜ் போனஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ கிளைம் போனஸ்னா பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் குறிப்பிட்ட வருஷத்தில் எந்த ஒரு கிளைம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்னுடைய இன்சூரன்ஸ் கவரேஜை ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீயாவே. அதைத்தான் நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட வருஷத்துல கிளைம் வந்திருந்தா அந்த நோ கிளைம் போனஸ்ங்கிறது ஆட் ஆகாது. இது வழக்கமா எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபாலோ பண்ற ஒரு விதி. பட் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிங்க சூப்பர் சார்ஜ் போனஸ், குமுலேட்டிவ் போனஸ் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அந்த மாதிரியான போனஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. என்ன வித்தியாசம் சார் அப்படின்னா, இந்த மாதிரி வேடிங்ஸ் இருக்கிற பாலிசியை நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் கிளைம் வந்தாலும் சரி கிளைம் வரலனாலும் சரி நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படியே நெக்ஸ்ட் இயர் டபுள் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 10 lakh சம் அஷ்யூர்ட் வச்சுருப்பீங்க. அந்த 10 lakh சம் அஷ்யூர்ட் சூப்பர் சார்ஜ் போனஸுங்கிற அந்த போனஸ் இருக்கிற பாலிசியாக இருந்தால் அடுத்த வருஷம் 20 lakhs மாறிடும். அதுக்கு அடுத்த வருஷம் 30 lakhs மாறிடும். அதுக்கப்புறம் 40 lakhs, அதுக்கப்புறம் 50 lakhs, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் நீங்கள் 10 lakh சம் அஷ்யூர்டுக்கான ப்ரீமியம் மட்டும்தான் செலுத்துவீங்க. அப்போ கவனத்தில் வைங்க. நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிற அந்த பாலிசி இல்லாமல், அந்த பெனிஃபிட் இல்லாமல் சூப்பர் சார்ஜ் போனஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற பாலிசியில் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கா அப்படின்னு உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டுக்குங்க. தேங்க்யூ.